நீங்க Instagramல ஸ்க்ரோல் பண்ணும்போது, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஏஐ ப்ராம்ப்ட் நெறைய வரும். ஸோ இந்த மாரி ப்ராம்ப்ட்லாம் போட்டு நம்ம எப்படி வந்து எடிட் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும். ஸோ இது எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, ChatGPT இருக்கும். ஸோ அந்த ChatGPTய ஓப்பன் பண்ணிக்கங்க. சிம்பிளா நம்ப இருக்கிற Instagramல இருக்கிற எல்லா ஏஐ ஃபோட்டோஸுமே நம்பளே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட்டுமே நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ அது எப்படி எடிட் பண்றது? எங்க ப்ராம்ப்ட் எடுக்கிறது? அப்படின்னு வந்து சொல்றேன் வாங்க. இப்ப நம்ம இந்த ஃபோட்டோஸ எப்படி வந்து எடிட் பண்றது? ஸோ இத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிலா பிளஸ் சிம்பல் ஒண்ணு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளஸ் சிம்பல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கேலரி இருக்கும். ஸோ நீங்க எந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன்னுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஸோ நம்ம சேனல்ல டெலகிராம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், டெலகிராம்லயும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ராம்ப்ட். ஸோ அந்த ப்ராம்ப்ட்ட வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல லெட்டர உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, சேஞ்ச் பண்ணிக்கங்க. அது எங்க சேஞ்ச் பண்ணணும்னா, சிஎஸ் மை அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் இருக்கும். ஸோ அந்த 2 லைன்ல ஏதாச்சும் நீங்க வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து எடிட் பண்ணிக்கங்க. ஸோ இது எடிட் பண்றது தான் நமக்கு வந்து டெக்ஸ்ட் வரும். அது எந்த இடத்துல காட்டிர்றேன் வாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்துட்டுருக்கீங்கல்ல. ஸோ இங்க தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸோட டெக்ஸ்ட் வரும். ஸோ அது உங்களுக்கு இது நல்லா இல்ல அப்படின்னா, நீங்க வேற கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம வாங்க அந்த பேஜ் போயிரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏரோ மார்க் வந்து குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இமேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஹை குவாலிட்டில ஃபோட்டோஸ் வந்து ஜெனரேட் ஆயிரும். நான் இந்த ஃபோட்டோஸோட குவாலிட்டியும் காட்டுறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு. ஸோ இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். நம்ம வந்து கண்டிப்பா அந்த இத காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க நீங்களே. இப்ப நமக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஸோ எவ்வளோ அருமையா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் வந்து ஏஐ வந்து ப்ராம்ப்ட் மூலியமா நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, Instagramல நீங்க நெறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாரி ப்ராம்ப்ட் போட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு 2 செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து கிரியேட் பண்ணிறலாம். ஸோ இருந்த குவாலிட்டிக்கும், இப்ப இருக்கிற குவாலிட்டிக்கும் நீங்களே பார்த்துட்டுருக்கீங்க எவ்வளோ டிஃபரன்ஸா இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ இதில எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேல பார்த்தீங்கன்னா, சேவ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ்ங்கிறது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 8 முதல் 9 ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க இமெயில் ஐடி நெறைய இருந்துச்சுன்னா, நீங்க நெறைய ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணணும்ல, பாருங்க வந்துருச்சு ஃபோட்டோ. ஸோ எவ்வளோ குவாலிட்டியா இருக்குன்னு அப்படியே நீங்களே பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்க வால்பேப்பராவும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி தான் ஏஐ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி போட்டுட்டுருக்காங்க. நம்ம சேனல்ல நெறைய ஏஐ ப்ராம்ப்ட்லாம் இருக்கும். வீடியோ செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.